இன்சொல் அமுது வழங்குபவர் காப்பா அரவாணன் அவர்கள். உலகெங்கும் பெண்கள் சம உரிமை பெற்று வருகின்றனர். ஆண்கள் வேலை செய்யும் அனைத்து இடங்களிலும் அவர்களுக்கு இணையாக பெண்கள் வேலை செய்கிறார்கள். அதன் பயனாக உயர் பதவிகளையும் அவர்கள் அடைந்து வருகிறார்கள். நாட்டின் அதிபர், பிரதமர், அமைச்சர், இயக்குனர், அதிகாரிகள் என இன்ன பிற உயர் பொறுப்புகளில் பெண்கள் அமர்ந்திருப்பதை இன்று காண்கிறோம். நம் நாடும் இதற்கு விதிவிலக்கன்று. போர்களில் பங்கேற்பதிலிருந்து பெண்கள் பழைய தமிழ்ச் சமுதாயத்தில் விலக்கி வைக்கப்பட்டிருந்தார்கள். படையெடுப்பின் பொழுது எதிரி நாட்டு பெண்களுக்கு ஊறு ஒன்றும் நேரக்கூடாது என்பது போர் அறமாக கடைபிடிக்கப்பட்டது. மறுதலையாக போருக்கு உரிய தெய்வமாகவும் 5 திணைகளில் ஒன்றான பாலை திணைக்குரிய தெய்வமாகவும் கொற்றவை வழிபடப்பட்டாள். போருக்கு செல்லும் முன் அரசன், தளபதி, போர் வீரர்கள் கொற்றவையை வழிபட்டு செல்வது வழக்கம். சக்தி போர் தெய்வமாக கருதி போற்றப்பட்டாள். குடும்பத் தலைவன் போருக்காக மனைவியை விட்டுவிட்டு பிரிந்து செல்வது பழைய சமுதாயத்தின் பழக்கமாக இருந்தது. அப்பிரிவு போர்வையின் பிரிவு என்றே அழைக்கப்பட்டது. விஜயநகர அரசர் காலத்தில் பெண்கள் போரில் பங்கேற்பது பற்றி புதிய செய்தியை பார்க்கிறோம். மதுரை மேல் படையெடுப்பதற்காக வெற்றி திருநகரிலிருந்து கம்பண்ண நாயக்கன் படை புறப்பட்டது. வீரர்களுடன் அவர்களின் மனைவியாரும் அனுப்பப்பட்டார்கள். 16,000 பேர் விஜயநகரிலிருந்து மதுரை படையெடுப்பின் போது கூட வந்தார்களாம். குறிப்பாக அரசன் கம்பண்ண நாயக்கன் உடன் அவனுடைய மனைவியும் வந்தாள். போர்க்களத்தை நேரில் பார்த்து மதுரா விஜயம் என்ற அழகான காவியம் ஒன்றை எழுதினார். சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட மிகச்சிறந்த காவியம் என்று அது கருதப்படுகிறது. சிறந்த மொழிநடையில் அந்த காவியம் படைக்கப்பட்டது. கம்பண்ண நாயக்கனின் படை தமிழகத்தில் நுழைந்தபோது தமிழகத்தில் இருந்த அக்கால நிலையை மிக அருமையாக கம்பண்ணனின் மனைவி தன்னுடைய காவியத்தில் எழுதியிருந்தார். நவீன காலத்தில் இராணுவத்திற்கு ஆள் எடுக்கும்போது பெண்களையும் எடுப்பது வழக்கமாகியுள்ளது. 2013 2960 பெண்கள் படைக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். இன்று நாடெங்கும் பெண்களின் காவல்துறை உருவாகிவிட்டது. போலீஸ் உடையுடன், துப்பாக்கியுடன் பெண் போலீசார் தேவையான இடங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். திருவிழா கால கூட்டத்தில் பெண் போலீசாரின் பங்கு கணிசமாக உள்ளது. பெண்களை கைது செய்ய, அழைத்துச் செல்ல, சோதனை செய்ய இன்று பெண் காவலர்கள் பெரிதும் துணை நிற்கிறார்கள். ஆணுக்கு பெண் இங்கே சரிநிகர் சமானம் என்ற குரல் நடைமுறைக்கு வந்துவிட்டது. இன்சொல் அமுது வழங்கியவர் காப்பா அரவாணன் அவர்கள்.